ஆர்கே செல்வமணி அவர்கள் இங்கே மேடை ஏறினாலும் ஒன்று என்னை குறை சொல்ல வேண்டியது, இல்லை தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளை குறை சொல்ல வேண்டியது. அவர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி, அவர் தான் சினிமாவில் பொறுப்பு இருக்கிற மாதிரி, எங்களுக்கெல்லாம் யாருக்கும் பொறுப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு 25,000 ரூபாய்க்கு படத்தை நிப்பாட்டுறாரு. இதுக்கு சங்கம் போராடிச்சு. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறோம், தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க, அதை காட்டுங்க, உத்தரவு காட்டுங்க. இந்த நான் என் கையில் இருக்க உத்தரவு, நீங்கள் காட்டுங்க உத்தரவை. வந்து நாங்கள் ஏதோ பார்த்தா மிரட்டுறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க, ரெட்டு பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கிராஃப்டில் உள்ள ஒருத்தருக்கு வந்து வேணும்னா அவர் பண்ணால் ரெட்டு கிடையாது, அவர் கிராஃப்டில் ஒருத்தர் கேட்டார்னா அது கிடையாது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து சார் 200 படம் வருது சார், அது எத்தனை படம் சர்வேல் ஆகுது? 10% சர்வே ஆகுது. மிச்சம் 150 படத்தில் எடுக்கக்கூடிய சிறுபட ப்ரொடியூசரும் பெரிய ப்ரொடியூசர்ஸும் 100 படத்தில் இழந்துட்டு போகிறாங்க. அதில் எடுக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண படம் 5 கோடியாக இருக்கும், 7 கோடியாக இருக்கும். ஆனால் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி 8.5 கோடியாக இருக்கும். ஏன்னா படம் எடுக்கிற ஃபஸ்ட் காப்பி தாண்டி படம் ரிலீஸுக்கு அவங்க செய்யக்கூடிய செலவுகள், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், வினையலாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், தேட்டரில் பண்ணுறதா எல்லாம் கியூபாக இருக்கட்டும், எக்ஸட்ரா நிறைய போய்கிட்டே இருக்குது. எடுத்த காசு 7 கோடி ரூபா, லாஸ்ட் பார்த்தா 8.5 கோடி ரூபா இருக்குது. இந்த மாதிரி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க தொழிலாளர் சொல்லலை. ஆனால் அந்த 100 ப்ரொடியூசரும் தொழிலாளர் குறை வச்சதே கிடையாது, சம்பளம் பேலன்ஸ் வச்சதே கிடையாது. மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இயலாமை சூழ்நிலை ஒரு 75% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 1 நாள் 2 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. ஷூட்டிங் பேலன்ஸ் தொழிலாளருக்கு அதையும் கூட சில சமயம் ரிலீஸில் கொடுத்துறாங்க. ஆனால் இதை போய் மேடையில் போய் ஒரு ப்ரொடியூசர்ஸ் பாவம் சார், ப்ரொடியூசரும் பாவம் சார். ஒரு 75% பார்த்தீங்கன்னா ஸ்மால் படங்களுக்கு மீடியம் படத்துக்கும் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் காசுகளை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கடைசியில் முடிக்கும் போது அவங்களுக்கு இருக்கும். அது என்னென்னா சிலதை பேசுவோம், சிலது ரிலீஸ் அப்போ கொடுப்பாங்கண்ணே, சிலது நம்ம டப்பிங் அப்போ கொடுப்போம், சிலது டிஏ அப்போ கொடுப்போம். இப்படி வந்து ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் பேசுவோம். அதே மாதிரி சிலது நடிகர் சங்கத்துக்கூடையும் கூட ரெக்வஸ்ட் பண்ணி பேசி ஒரு 25 லட்ச ரூபா சம்பளம் கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா அவருக்கு ஒரு 5 ரூபா நிப்பாட்டி இருப்பாங்க, டப்பிங் எப்போ கொடுத்துருவோம்னே அப்படிம்பாங்க, சிலது ரிலீஸ் அப்போ கொடுத்துருவாங்க. உண்மையிலே அந்த படங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இல்லைன்னா சிலது இப்போ ஃபினான்ஷியல் ரெக்யூஸ் பண்ணுவோம், ரெக்யூஸ் பண்ணி சார் ஒரு 2 நாளைக்கு ஒரு கேடிஎம் கொடுங்க சார், அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து தான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நிர்வாகிகள் ஒரு படம் ரிலீஸுக்காக வந்து எல்லாரோடும் ரெக்யூஸ் பண்ணி, ஏன்னா ஒருத்தவங்க பணம் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காங்க, இப்படி வந்து எல்லாம் ரெக்யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து படம் ரிலீஸுக்கு வந்து வேலை பார்த்துருக்கோம். இது வந்து பல தயாரிப்பாளருக்கு தெரியும், இது உண்மை. நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்க, தெரியும். விடிய விடிய படம் ரிலீஸ் ஆக வந்துச்சு, காலையில் 12 மணிக்கு ஷோ ஆன்னு ஆச்சும்பாங்க, மதியம் 3 மணிக்கு ஆச்சும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது வந்துட்டு. அது உதாரணத்துக்கு சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா இப்போ வீரதீர சூரன் படம் வந்து உங்களுக்கு, ஸோ அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு படம் பட்ஜெட் போட்டு பாட்டு எடுத்துட்டாரு. அதில் ஓடிடியில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ நானே தலைவர், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் அருள்பதி சார், ஸோ 3 பேருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பத்திரிக்கையாளர் நியூஸ்லாம் போட்டிங்க. அதில் சின்ன ஒரு பிரச்சனை தெரிஞ்ச விட நாங்கள்லாம் பேசணும், போய் சம்மந்தப்பட்டவர் வந்து போய் ரெக்யூஸ் பண்ணி கேட்டோம். உண்மையிலேயே அந்த நடிகர் விக்ரம் சார் வந்து அந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து திரையுலக நலன் கருதி ஒரு படம் நம்ம நாள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் இந்த தயாரிப்பாளர் விட்டு கொடுத்து, ஏன்னா உண்மையை ஸ்டக் ஆகிட்டார். ஏன்னா முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஓடிடியோட சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கக்கூடிய ஓடிடியோட சுச்சுவேஷன் வேறு. அதாவது 10 கோடிக்கு வாங்கின படம் 5 கோடி ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 கோடி கீழே இருக்கக்கூடிய படத்தை பே ஃபார் வியூ, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு 10,000 பேர் பார்த்தாலும் இந்த காசு, 5,000 பேர் பார்த்தாங்கன்னா இந்த காசு, அந்த மாதிரி ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்து படங்களோட எண்ணிக்கையே இப்போ குறைஞ்சி போச்சு உங்களுக்கு. அது பெப்சி தலைவருக்கும் தெரியும். ஓகே, இப்படி காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா சென்சாருங்க அப்போ ஒரு ஃபைனல் ரஃப் அவுட் கொடுத்துருவாங்க டிஏலேருந்து உங்களுக்கு. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அவுட் 3 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஒரு சின்ன படம், நம்ம இசி மெம்பர் திருமலை தான் அந்த விஷயத்தை வந்து எங்கள் இதில் சொன்னார். அவர் வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்காக அந்த இடத்துல சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்துட்டு. அவர் வந்து இந்த பிரச்சனையை சொன்னார். சொன்ன உடனே நான் உடனே அந்த டிஏ கம்பெனி ஃபோன் பண்ணுறேன். பிரிசம் பிக்சல்ஸுங்கிற ஒரு டிஏ கம்பெனி. அந்த படம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு சின்ன படத்துக்கு எடுத்திருக்காங்க சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து ஏன் அவுட்டை நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், இல்லை சார், பெப்சியிலேருந்து எங்கள் நிர்வாகிகள் நிர்வாகிகளாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட அவுட்டு கொடுக்கூடான்னு சொல்லி. ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், அந்த படத்துக்கு அது 25,000 ரூபா பேலன்ஸ் டெக்னீஷியன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குதா. நல்லா புரிஞ்சுக்குங்க, தொழிலாளிகள் கொடுக்க வேண்டிய பணம் கிடையாது. ஏன்னா மீடியம் படமும் சிறு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து எந்த தொழிலாளருக்கும் பேலன்ஸ் வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சில 1000 ரூபாய் தான். ஆனால் டெக்னீஷியன் போகக்கூடிய பணம் பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய். சரி, எவ்வளோ சார் உங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். இல்லை சார், அவர் ஏதோ டெக்னீஷியன் 20,000 வர வேண்டியிருக்குதா, அதை நீ கொடுத்தாதான் நீ அவுட்டு கொடுக்கணுங்கிறாரு ஒன்று. நான் சொன்னேன், சார் எந்த இதுக்கு வந்து டிஏக்கு வேலை கொடுக்கக்கூடியது ஒரு தயாரிப்பாளர். ஸோ கேமராமேன் வந்து இங்கே டிஏயில் கலரிஸ்ட் பண்ணுவார்.
ஸோ ஹோல் படத்துக்குமே காப்பிரைட் வந்து பிடிச்சதான் சார் காப்பிரைட்டு. ஸோ நீ இந்த மாதிரி நீ பண்ணினீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயம், நாளைக்கு எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. திரும்ப இவர் ஃபோன் பண்ணி இது பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களோட கூட்டமைப்பில் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு 27/1/25. அந்த லெட்டர் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கதிரேசன் வந்து தனது சுய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம டெக்னீஷியன் வரக்கூடிய பணம் பாருங்கள் 25,000 ரூபா பணம் இதை வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரிசம் பிக்சலுக்கு இந்த கூட்டமைப்பின் சார்பாக பெப்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி 27/1/25 அந்த பெப்சி லெட்டரெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இவர் தான் அந்த படத்தை இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வேலை செய்கிறாரா? அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் சினி ஏஜென்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 200 பேர் ஒரு 250 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு ஒரு க்ரௌடான ஷூட்டிங்னு வச்சிங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு பார்க்கில் எடுக்கிறோம், ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுக்கிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கிறோம், ஒரு மாலில் எடுக்கிறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு படத்தில் வந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்களோட தேவைங்கிறது ஒரு 5 நாள்லேருந்து 10 நாள் தேவைப்படும். அதே ஒரு 50 நாள் 70 நாள் எடுத்திங்கன்னா 10லேருந்து 15 நாள் தேவைப்படும். ஸோ இப்படி இந்த உடன்படிக்கை விஜயன் சார்பிலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதாவது தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்தில் நாடக நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்கள பாதி பேர் எடுக்கணும். ஸோ ஏஜென்சியில் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க 2 பேர் இருக்கணும். ஆனால் இப்போ காலத்தில் கட்டுப்பாயத்தில் கொண்டு வரதே கிடையாது. என்னென்ன உள்ளே போய் பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நான் பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை நாங்கள் பல முறை லெட்டர் கொடுத்தோம், வழிமுறுத்தணும், அதை பற்றி பேச இல்லை அவங்க ஏன் நடிகர் சங்கம் எதுக்கு நாடக நடிகர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் அவங்களும் அதில் இருக்க காலங்காலமாக விஜயன் சார்பிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நடைமுறைப்படுத்தினா அவங்கள தொழிலாளி மாதிரி அவங்களுக்கு என்ன வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்க போகுது. இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக போய் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் அந்த நடிகர் சங்கத்தில் யார் ஒரு சில பேர் இருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் மாதிரி, அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க போய் அப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படி பேலன்ஸாக போகுது. இன்னும் நடைமுறை ஆகலை. ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வரும். இல்லைங்கடா அது உள்ள சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. சரி என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் விசாரித்து பார்த்தா ரிச் பாய்ஸ் அண்ட் ரிச் கேர்ள்ஸ்னு இருக்குது. ஒரு படத்தில் நீங்கள் ஒரு படான சீன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நடந்து போகிறது போக்குவரத்து இந்த மாதிரி கேரக்டர்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300 பேர் எடுக்கிறோம் வச்சுங்களேன். அதில் வந்து லேடிஸ்க்கு வந்து 2,000 ரூபாய் கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு போய் சேரக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க பணம் 2000 ரூபாய். ஆனால் அவங்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய பணம் வெறும் 1000 ரூபாய். ஸோ இந்த 300 பேருக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கொடுக்குற படத்தில் 2,5 லட்ச ரூபா மிச்சமாகுது. ஜென்ஸு கொடுக்கக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா மிச்சமாகுது. இது ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கில் சின்ன படத்துக்கு 3,3 லட்ச ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 30 நாள் படம்னு வச்சுங்களேன், மினிமம் ஒரு 5 நாள் வந்து இந்த மாதிரி தேவைப்படும். இது நான் சொல்கிறது மீடியம் மற்றும் சிறு பட்ஜெட் படத்துக்கு. இதே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் வச்சுக்காங்க 70 நாள் எடுப்பாங்க, 80 நாள் எடுப்பாங்க, 100 நாள் எடுப்பாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் சூர்யா சார் படத்துக்கு வந்து ஒரு 1000 க்ரௌடுகள் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ எவ்வளோ மல்டிப்ளையார்னு பாருங்கள். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 30லேருந்து 40 ஷூட்டிங் வந்து நடக்குது ஆவரேஜாக. ஒரு படத்துலேயே மட்டும் இப்படி அப்படின்னா ஆவரேஜாக 5 படமாவது க்ரௌடுகள் போக்குவரத்து அப்படி நடக்கும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு 25லேருந்து 30 லட்ச ரூபா புடிஸோட காசு போகுது. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போகுது? இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேரும் பார்த்தா அப்புறம் தெரியும் பெப்சி சாமிநாதனுக்கு அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி. அவருக்கு மட்டும் பங்கு இல்லை, தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேருக்கு அதுலேருந்து போகுது உங்களுக்கு. இதை தான் நாங்கள் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி கேட்கும்போது இதில் இருந்தால் கொஞ்சமாக பிரச்சனைகள் அப்படி ஆரம்பமாச்சு. இதை போய் மேடையில் சாமினா கொச்சைப்படுத்துறாரு. அவங்க ஒரு நாள் சம்பளங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஏங்க 135 நாள் ஒருத்தன் படம் எடுத்திருக்கான் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நாள் சம்பளம் கொடுக்கலாம், அதை போய் குறையா சொல்லலாமா சார்? நான் கேட்குறேன். இங்கே யார் சார் எடுத்து யார் சார் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க சொல்லுங்கள் நீங்கள்? இன்றைக்கி 1/3 ப்ரொடியூசர்ஸ் கூட கிடையாதுங்க சார். எல்லாம் கார்பரேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்வேல் பண்ண முடியலை. அவர் எப்படி தொழிலாளர்களுக்கு சர்வேல் பண்ணணுங்கிறாரு. இங்கே தயாரிப்பாளர் நினச்சி பாருங்கள் நீங்கள். இந்த 10 வருஷத்தை எத்தனை பேர் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பெரிய லாபம் கிடைக்கும். நான் 4 படம் எடுப்பேன் வருஷத்துக்கு, அண்ணன் 5 படம் எடுப்பார், அவர் 8 படம் எடுப்பார். சரி இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டும்தான் இண்டஸ்ட்ரிக்கு வேலை செய்கிறாங்க, நாங்களாம் ரிலீஸுக்கு வேலை செய்கிறோம், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் யாரும் வேலை செய்கிறது இல்லை இப்படின்னு ஒரு இதை அப்படியே ஒரு திசையை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி நடப்பு சங்கத்துக்கு கூட போய் எப்போ சமீப காலமாக நம்ம கூட இந்த உடன்படிக்கையை வந்து எப்போ பண்ணாரோ அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. இதை எங்கேயுமே சொல்லாமல், அதான் எதை சொல்லலாம், ஒரு மனிதனை வந்து தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தினீங்கன்னா
அவன் திசை திரும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திசையை திருப்பி கொண்டு போய்கிட்டு இருக்காருங்க சார். இதுதான் ஆரம்பத்துலேருந்து பெப்சிக்காகவும் எங்களுக்காகவும் உள்ள நடந்தது அப்படின்னு. இதை தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ப்ரெஸ் மீட், மூத்த டைரக்டரான ஆர் உதயகுமார் அண்ணன், அவர் நிறைய பெரிய படங்களை பண்ணியிருக்காரு, ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கார். அவர் இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்துட்டு அதாவது 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய படத்தில் வெறும் 3 லட்சம் ரூபாய் தான் தொழிலாளர்களுக்கு போகுது, கான்ட்ராக்ட் இல்லாமங்கிறாரு. நான் சொல்கிறேன், அண்ணன் சொல்லக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்து எத்தனை தயாரிப்பாளர் நம்பி வருவாங்க சார், எவ்வளோ பேர் ஏமாறுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தப்பாக சொல்லக்கூடாது. அது பொறுப்பில் இருந்துக்கிட்டு நான் வேணால் நாளைக்கு 1 கோடி ரூபா தர்றேன் அண்ணனுக்கு, ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், அவரே எல்லா கிராஃப்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறட்டும் உங்களுக்கு. ஏன் இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? தயாரிப்பாளர் வேலை சார், தயாரிப்பாளர் பெப்சியை தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். எல்லா பிரச்சனையும் சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் படத்தை எடுக்கிறாரா சார், ஒரு தாய் மாதிரி சார், உண்மையாக சொல்கிறேன், ஒரு தாய் மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கதைக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கூட ஹெல்ப் பண்ணாத ஒரு சூழ்நிலை வந்து அந்த கதைக்கு ஒரு 50 லட்சமோ 1 கோடி ரூபாய் 1.5 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ செலவு பண்ணி தான் சார் எடுக்கிறாங்க. எல்லா படம் வெட்டி அடைஞ்சதா சொல்லுங்கள் நீங்கள்? எல்லா படத்தையும் ப்ரொடியூசர்ட்டா இது பண்ணுறாங்க. உங்கள் பெப்சி கிராஃப்ட் தானே பண்ணுது, டெக்னீஷியன் தானே பண்ணுறாங்க. அதை நீங்கள் சரி பண்ணலாமே. கூட எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க போய். இதுலேயே உதயகுமார் சொல்கிறார், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தயவு செய்து பொது வழியில் பேசும்போது என்னன்னு தெரிஞ்சு பேசுனா நல்லா இருக்கும் சார். ஏன்னா நீங்களாம் மதிக்கக்கூடிய மூத்த இயக்குனர், ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. இனிமேலாவது கொஞ்சம் பேசுங்க. இந்த அமைப்புகளுக்கு வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் சப்போர்ட் பண்ணுது. இதனால் வந்து படித்த பசங்க, சினிமாவில் சாதிக்க நினைக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே ரொம்ப சின்ன இதில் வந்து, ஏன்னா போராட்டம் தானே லைஃப்பில் வாழ்க்கை, அந்த மாதிரி போராடி வரக்கூடிய பசங்களுக்கு இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். திரு செல்வமணி சார் வந்து அந்த போன 2 நாளைக்கு முன்பு நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விக்கு ராதாகிருஷ்ணன் பர்டிகுலராக என் பேரை சொல்லி கேட்டதுக்காக என்னுடைய பதிலை நான் சொல்லிடுறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து 2010ஆம் ஆண்டு திரை உலகத்திற்கு ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாருங்க. அதனுடைய ஆணை எண் 4/1/2010 கொடுத்தாங்க. அந்த ஆணை தான் அவர் அன்னைக்கு சொன்னதில். அதில் வந்து 65 ஏக்கர் பெப்சிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 65 ஏக்கரில் திரு செல்வமணி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, பொது பயன்பாட்டிற்கு அது கட்டுறதுக்கு, அந்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு தான் சேர்த்து பர்மிஷன் கொடுத்தாங்க அரசாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் அரசாணை. இந்த அரசாணை பக்கம் 3 பார்த்தீங்கன்னா தெளிவாக பெப்சி அன்னைக்கு இருந்து பெப்சி வேண்டுகோள் வைக்குது. என்ன வேண்டுகோள் வைக்குதுன்னா, ஒன்றான தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் 18,961 உறுப்பினர்கள், 706 வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களும் அசோசியேட் உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கும் அந்த ஒலி கூடங்கள் அமைப்பதற்கும் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு இடம் ஒதுக்கி தரணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்க பெப்சியில். ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு அரசாணை வெளியிட்டதில் 15 ஏக்கர் நிலத்தினை உறுப்பினர்கள் பொது பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்த பின்வரும் நிபந்தனைகளுடன் வருவாய் நிலை ஆணை எண் 24A இன் கீழ் உத்தரவிடப்படுகிறதுன்னு உத்தரவு. அந்த உத்தரவில் பொது பயன்பாட்டுன்னு சொல்கிறது, அந்த நிலத்தில் சாலைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், நலவாழ்வு மையங்கள், அஞ்சல் அலுவலகங்கள், வங்கி, மின்சார வாரியம், காவல்துறை, கண்காணிப்பு நிலையம் போன்றதான் அங்கே வந்து பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்களே ஒழிய கமர்ஷியலாக கேட்டதை அரசாங்கம் அனுமதிக்கலை. 2010 கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து கொடுத்த ஜிஓ இது. அதை தான் இப்போ திரும்பி ரினியூவல் விட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் முயற்சி எடுத்து தலைவர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் நாங்கள் சந்தித்து நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவா கடிதம் கொடுத்து, அந்த கடிதம் 2வது ரினியூவல் பண்ண கடிதத்தில் உத்தரவில் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த லைன் பண்ணி 5வது ஐட்டம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கடித நாள் 9/10/2024 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் இந்த ரினியூவலே ஆயிருக்கு. இப்போ போன வருஷம் ஆன ரினியூவில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தலைமையில் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்ததன் அடிப்படையில் தான்
இந்த ஜிஓ இப்போ போன வருஷம் ரினியூவல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அன்றைக்கி சொல்கிறாரு, நாங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட முறை நாங்கள் வந்து எல்லாரையும் சந்தித்தோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லைன்றார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அரசு ஆணை. அப்படி இருக்க முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி இதை நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அந்த 15 ஏக்கர் என்பது பொது பயன்பாட்டிற்கு ஃப்ளோர் கட்டுறதுக்கு பொது பயன்பாடு இல்லை, கமர்ஷியல் ஆகக்கூடாதுன்னு தான் உத்தரவு. அதை மீறி நீங்கள் கமர்ஷியல் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பண்ணோன்னு அரசு அனுமதி கொடுத்த மாதிரி நீங்கள் காட்டிகிட்டு இருக்கிறது தப்பு. அதுதான் நாங்கள் வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஒன்று நீங்கள் அதுக்கு வந்து முறையாக விளக்கம் சொல்ல வேண்டியது. நீங்கள் கோவப்பட்டு இதை வந்து ராதாகிருஷ்ணனுக்கு என்ன தெரியும், ராதாகிருஷ்ணன் எப்போ வந்தார், நான் எப்போ வந்தேன் என்ன வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டு காசில் நாங்கள் எடுத்து படம் எடுக்கிறோம், உங்கள்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் பதவிக்கு அந்த பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்படணும். நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறோம், தப்பு பண்ணலன்னு சொல்லுங்கள், அதை காட்டுங்க, உத்தரவு காட்டுங்க. இந்த நான் என் கையில் இருக்க உத்தரவு நீங்கள் காட்டுங்க உத்தரவை.